இப்போ என்ன அப்படின்னா HTML-க்கு போயிட்டு லாஸ்டா ஃபூட்டருக்கு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இங்க என்ன அப்படின்னா செக்ஷன். ஸோ இதுல என்னன்னா செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு கிளாஸ் நேம் ஃபூட்டர் அண்ட் இதுல ஒரு div tag with the class name share அண்ட் இதுல எனக்கு தேவையான ஒவ்வொரு ஐகான்ஸையும் என்ன பண்ண வந்துட்டு ஆங்கர் டேக்ல கொடுக்க போறேன். ஸோ FAB and then FA Facebook ஐக்கன் சேவ் பண்ணிட்டு இங்கே பார்த்தேன் அப்படின்னா ஃபேஸ்புக் ஐக்கான் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னதாக இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ட்விட்டர் ஐக்கன். ஸோ ட்விட்டர் ஐக்கான் ஆட் பண்ணிடுறேன். ட்விட்டர் ஐக்கான் வந்துட்டு அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் ஐக்கன் அண்ட் இன்ஸ்டாகிராம் இது வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து லிங்க்டின். ஸோ இதுலலாம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட யூஆர்எல்ஸ் வந்துட்டு இந்த ஹெச்எஃப்ல இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் யூஆர்எல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஐம் ஜஸ்ட் லீவிங் இட் எம்டி பிகாஸ் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபைல் யூஆர்எல் வரும். ஸோ அதை நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து FA பின்ட்ரெஸ்ட்டுக்கான லிங்கையும் வைக்கிறதுல ஸோ அதே நீங்கள் கீழே பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து மேலே நம்ம பார்த்தா அந்த லிங்க்ஸே என்ன அப்படின்னா வந்து இங்கேயும் நான் என்ன அப்படின்னா வந்துட்டு இது பண்ணுறேன். நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த nav barல இந்த லிங்க்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதே லிங்க்ஸை நான் என்னன்னா கீழேயும் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு div tag class name links அப்படின்னு சொல்லிட்டு இதில் அதே மாதிரி அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு லாஸ்டா என்ன அப்படின்னா வந்து இதில் ஒரு div tag with class nameல என்ன அப்படின்னா வந்து credit அப்படின்னு சொல்லிட்டு created by. ஸோ உங்களோட நேம் வந்துட்டு நீங்கள் என்ன அப்படின்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்ன அப்படின்னா சம்திங் லைக் ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் ஆர் காப்பி ரைட். ஸோ என்ன வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஒன்ஸ் இதை ஆட் பண்ணது பிறகு இப்போ வெப்சைட்டில் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஃபூட்டருக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே இருக்குது. விச் மீன்ஸ் HTML பார்ட்டில் நான் பண்ண வேண்டிய எல்லாமே பண்ணியாச்சு. இனிமேல் என்ன அப்படின்னா வந்து CSSல போயிட்டு எனக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன். ஸோ CSSக்கு போயிடலாம். அண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபூட்டர் அப்படின்றதுக்கு பேக்ரவுண்ட் பிளாக் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. அந்த பிளாக் கலர் வந்துட்டு டெக்ஸ்ட் எல்லாமே சென்டரில் வந்துட்டு அடுத்தது ஃபூட்டரில் இருக்கிற ஷேர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பேடிங் 1 rem டாப் அண்ட் பாட்டம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் 0 கொடுத்துட்றேன். ஸோ அந்த கேப்பும் எனக்கு கிடச்சிட்டு அடுத்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஐக்கானுக்கும் ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். ஷேரில் இருக்கிற ஆங்கர் டேக் செலக்ட் பண்ணி ஹைட் 5 rem width 5 rem line height 5 rem font size 2 rem and then text color வந்து white border margin வந்துட்டு 0.3 rem அப்படின்னு சொல்றேன். border radius 50% அப்படின்னு சேவ் பண்றேன். ஸோ அந்த இது எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த சர்க்கிள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஐகான்ஸை சுற்றி அந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே எனக்கு இதாகிட்டு. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அதை ஓவர் பண்ணும்போது வர ஸ்டைல்ஸு. ஸோ ஃபூட்டரில் இருக்கிற ஷேரில் இருக்கிற அந்த ஆங்கர் டேக் செலக்ட் பண்ணும்போது அதை ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் என்ன அப்படின்னா மெயின் கலருக்கு மாற்றிடுறேன். ஓவர் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் கலர் எனக்கு கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிடும். இதுக்கு பிறகு உள்ள இருக்கிற ஒவ்வொரு லிங்க்ஸுக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஹோம் அபவுட்னு இருக்கா. ஸோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்டைல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தத்துக்கும் அந்த லிங்க்ஸ் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் ஃப்ளெக்ஸ் ரேப் அண்ட் தென் பேடிங் வந்து சுற்றி 2 rem கொடுத்துட்றேன்.
and then left and right வந்து top and bottom 2 rem, left and right 0 because ரெண்டு வேல்யூ கொடுக்கிறதுனால. அண்ட் அஃப்கோர்ஸ் ரெம் வந்து 16. நீங்க வந்துட்டு டவுட் வரலாம் எல்லா இடத்துலையும் ரெம்னு யூஸ் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு. ஸோ ரெம்முக்கு பதிலாக உங்களுக்கு பிக்சல் கன்வீனியன்ட்டா இருக்குன்னா நீங்க பிக்சலை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்னன்னா 24 பிக்சல்ஸ் வரும் பிகாஸ் 1 rem is equal to 16 pixels. ஸோ 2 rem 2 rem வந்துட்டு சாரி எஸ் 2 rem வந்துட்டு உங்களுக்கு வந்து சம் பிக்சல்ஸ் வரும். ஸோ 32 பிக்சல்ஸ் வரும். ஸோ அதை நீங்க இங்கே டைரக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஸோ இந்த லிங்க்ஸ் இதாகிட்டு ஸோ இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேப் இருக்குது. தென் டூட்டரில் லிங்க்ஸில் இருக்கிற ஆங்கர் டேக் செலக்ட் பண்ணிட்டு பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 0.7 rem, லெஃப்ட் அண்ட் ரைட் 2 rem, டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு ஒயிட், அண்ட் தென் பார்டர் ஆட் பண்ணிடுறேன் அந்த வேரியபிள்ல இருந்து. font size 2 rem அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோம் அபவுட் அந்த இது எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு. அண்ட் அடுத்தது அதே மாதிரி அதை ஓவர் பண்ணும்போது ஃபூட்டரில் இருக்கிற லிங்க்ஸில் இருக்கிற ஆங்கர் டேக்கை ஓவர் பண்ணும்போது இதில் பேக்ரவுண்ட் அப்படின்றது வேர் மெயின் கலர் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ அந்த கலர் எனக்கு அப்ளை ஆகிட்டு. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஃபூட்டரில் இருக்கிற Reddit அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு இதில் என்னன்னா font size 2 rem, டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு ஒயிட், font weight வந்து லைட்டர், பேடிங் 1.5 rem அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதில் தான் இந்த div இந்த டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிடுறேன். ஸோ அந்த கிரெடிட் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இது பெருசாகிட்டு. அண்ட் அதில் என்னென்னா இந்த நேமுக்கு மட்டும் என்னென்னா வந்துட்டு தனியாக ஸ்பேன் டேக்ல கொடுத்தது எதுக்காகனா அதோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ ஸ்பேன் டேக்ல இங்கே கலர் அப்படின்னு கொடுத்துட்டு வேர் மெயின் கலர் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நமக்கு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா இந்த வெப்பேஜை பொறுத்த வரைக்கும் ப்ரிட்டி மச் எல்லா செக்ஷன்ஸையும் நம்ம என்ன அப்படின்னா வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரம் த டாப் நமக்கு தேவையான எல்லா செக்ஷன்ஸுமே ஃபினிஷ் ஆகிட்டு இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். ஸோ எல்லா செக்ஷனும் முடிஞ்சு. பட் என்ன அப்படின்னா ஸ்டில் இந்த அப்ளிகேஷன் ரெஸ்பான்சிவா இருக்கா அப்படின்னா சின்னதாக்குனேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த இமேஜ் இப்போ இதில் பார்த்தேன் அப்படின்னா இந்த இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே எப்படி அலைன் ஆயிருக்கு, இங்கே எனக்கு எப்படி இருக்குது, அண்ட் இந்த பிளாக்ஸ் இது எல்லாமே இங்கே எனக்கு எப்படி இருக்குது, அண்ட் இந்த மேலே இந்த ஃப்ரெஷ் காஃபி இந்த மார்னிங் இது எப்படி டிஸ்பிளே ஆயிருக்கு, அண்ட் இங்கே நான் மேலே போனால் இங்கே எனக்கு எப்படி இருக்குது, அண்ட் இந்த மேலே கண்டென்ட் எல்லாமே ஒரு மாதிரி கிளஸ்டர்ட் ஆகி இருக்குதா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நீட்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் எப்படி கொண்டு வருது அண்ட் இந்த அப்ளிகேஷனில் ஃபைனல் டச் என்னென்ன கொடுக்குறது அப்படின்றத பார்ப்போம்.